கிச்சா சுதீப்போட மேக்ஸ் திரைப்படம். இதோட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா ட்ரெய்லரே வந்து நம்மள பிரமிக்க வச்சுச்சு, படம் பாக்குற ஒரு ஆர்வலை தூண்டுச்சு. அதை வந்து கரெக்டா நிறைவேற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கைதி படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படமும் பிடிக்கும். இந்த படத்துல வந்து சுதீஷோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கு. அவருடைய ஆக்டிங் வந்து இதுல வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டைரக்டர் வந்து நல்லாவே வேலை வாங்கியிருக்காரு. இந்த படத்துல அவருடைய மேனரிசம் சரி, ஒரு ஹீரோக்கான பில்டப்பும் சரி கரெக்டான லெவல்ல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டரா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி 24 மணி நேரத்துல நடக்கக்கூடிய ஒரு கதை. இந்த பெரிய பிளஸ் என்னன்னா, படம் பாக்குற பார்வையாளனுக்கும் அந்த ஸ்கிரீன்ல இருக்க கதாபாத்திரத்துக்கும் இடைப்பட்ட தொடர்பு வந்து கனெக்ட் வந்து நல்லாவே பண்ணிருக்காங்க. படம் வந்து என்னன்னா, ஆரம்பத்துல இருந்து படம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அந்த ஒரு ஸ்பீட் ஆரம்பிக்கும். அது படம் முடிகிற வரை கொண்டு போயிருப்பாங்க. சோ படத்துல நடிச்ச நடிகர்கள்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து வரலட்சுமி சரத்குமாரோடைய நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. ரெண்டாவது, இந்த கதாபாத்திரங்களுக்கு அவங்க வந்து நல்லா பொருத்தமா இருக்காங்க. சுனில் கேரக்டர் வந்து ஒரு மெயின் வில்லன் கேரக்டரா வர்றாரு. அவர் வந்து என்னன்னா, புஷ்பால இருந்து எல்லாமே அவருடைய கிராஃப் எல்லாமே ஏறிடுச்சு. இந்த படத்துல வந்து அவருடைய ஆக்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கலாம். அதாவது சுனில் வந்து என்னன்னா கத்துறது, ஸோ இந்த மாதிரி இது இருக்கு. தவிர அவர் வந்து ஒரு பெருசா வந்து ஆக்ஷன்ல உள்ள இறங்கல. இதுதான் ஒரு மைனஸ். தவிர மித்த வந்து சுனிலுடைய ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ பின்னாடியே ஒரு அடியாலா நிக்கிற கேரக்டரும், அவருடைய முகபாவம், அதுக்கான இது, அவருடைய டயலாக் டெலிவரி எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு ஆக்ஷன் இது கொடுத்துருக்கணும். ஒன்லி வந்து டயலாக் இது மட்டும்தான் இருக்கு தவிர, ஆனா அது இந்த படத்துக்கு வந்து ஓகே தான். ஆனா என்னன்னா, இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட வந்து பண்ணிருக்கலாம். இளவரசோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு அமைதியா தான் ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாஃப்ல வந்து இளவரசுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. அந்த கதை வந்து என்னன்னா, ஆடியன்ஸை வந்து கரெக்டா உட்கார வைக்குது. படம் ஃபுல்லா ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஸ்கோர்ல தான் போகும். சோ ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு குடும்பம், ஒரு சென்டிமெண்ட்டுக்கான ஒரு ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்ட வந்து கதையை வந்து உள்ள நுழைச்சிருப்பாங்க. சோ அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் இருக்கு. அவர் வந்து தனக்கான கொடுக்கப்பட்ட கேரக்டரை வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடிச்ச கேரக்டர் சின்ன கேரக்டர்னாலும் அது எமோஷனல், எந்த இடத்துல எமோஷனலோ அதை நல்லா உணர்ந்தே பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு அது என்ன சொல்றதுன்னா, ஒரு போல்ட் அட்டெம்ப்ட், அதாவது நம்பி பார்க்கலாம். உங்களுக்கு ஆக்ஷன் படம் பிரியர்கள் வந்து நம்பி பார்க்கலாம். அதுல வந்து வேஸ்ட்னு பாத்தீங்கன்னா ரெடின் கிங்ஸ்லி தான். சோ அவர் இந்த படத்துக்கு வேஸ்ட் எதுக்காக போட்டிருக்காங்கன்னு வந்து தெரியல. வந்து வில்லன்கள், அடியால வர்ற கேரக்டர் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு டயலாக்கோ 2 டயலாக்கோ, ஆனா வந்து படம் வந்து என்னன்னா நல்லா ஒரு இழுத்துட்டு போறதுக்கான ஒரு ஃபாஸ்ட் வேகத்தை வந்து கரெக்டா கொடுத்துருக்கு. ரெண்டாவது, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டயலாக்கும் சரி கரெக்டா பண்ணிருக்காங்க. ஒரு பொறுப்புணர்ந்து பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு அந்த ஒரு எந்த இடத்துலயும் ஒரு தடை இல்ல, ஒரு ஃபீல் இல்ல. அதாவது என்னன்னா, ஒரு கரெக்டான ஒரு ஃபார்மேட்ல வந்து ஆடியன்ஸை படம் பார்க்க வைக்கிறது இந்த படம். படத்துல வந்து ஒரு மைனஸ் சீன், அதாவது இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற சீன் பாத்தீங்கன்னா வந்து, சுதீப்போட அம்மா வந்து வீட்டுல இருந்து போன் பண்ணுவாங்க, கதவை யாரோ படப்படன்னு தட்டுறாங்க அப்படின்ட்டு. சோ இவர் வந்து அந்த பாக்ஸ்ல இருந்து துப்பாக்கி எடுக்க சொல்லுவாரு, எடுத்துட்டு போங்க, கேமரா ஜன்னல் வழியா இது பண்ணிட்டு பையன்கிட்ட கொடுங்க அப்படின்னு. அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருப்தி. இந்த படத்துல வந்து ஒரு பெரிய மைனஸ்னா, இந்த சீன் வந்து ஒரு திருப்தியற்ற சீன். அதாவது வந்து வில்லன்கள் வர்றாங்க, வீட்டுல வந்து அம்மா மட்டும் இருக்காங்க அப்படின்றப்ப வந்து என்னன்னா, எப்படி வந்து இதுக்கு முன்னாடி சில படங்கள் ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அது எப்படி வந்து புத்திசாலித்தனமா இருக்குமோ, இதுல வந்து என்னன்னா புத்திசாலித்தனத்தை டைரக்டர் இந்த இடத்துல வந்து கோட்டை விட்டாரு. இந்த சீன்ல, படத்திலேயே இந்த சீன் வந்து என்னன்னா ஒரு திருப்தியற்ற சீனா இருக்கும். அவங்க கூட கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டுறாங்க. சோ அதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்ல. அதுக்கான அந்த ஸ்கிரிப்டும் வந்து என்னன்னா, இவ்வளவு புத்திசாலித்தனமா ஒரு படம் எடுத்துட்டு இந்த இடத்துல கோட்டையை விடுற அளவுக்கு என்ன இருக்கு? இவ்வளவு, அதாவது ஸ்கிரிப்ட் நல்லா ஒர்க் பண்ணிருக்கீங்க, டயலாக் நல்ல டெலிவரி இருக்கு. ஏன்னா இது யாருமே இதை பத்தி சொல்லலையோ அப்படின்னு தான் இருக்கு. ஒரு திருப்தியற்ற சீன்னா அந்த சீன் வந்து ஒரு திருப்தியற்ற சீன் தான். டைரக்டர் விஜய் கார்த்திகேயா. சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய ஹிட் படம், அது எதுவும் டவுட் இல்ல. சுதீப் சாருக்கும் ஹிட் படம், தானு சாருக்கும் ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் ஆபீஸ் படம் தான். இந்த படத்துல இயக்குனருடைய திறமை வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து நம்மளுக்கு தெரியும். படத்துடைய ஒவ்வொரு கேரக்டரும் செதுக்கி இருப்பாங்க. சின்ன கேரக்டர் தான் பொறுப்புணர்ந்து வந்து பண்ணிருப்பாங்க, வேலை வாங்கியிருக்காரு. சோ ஒரு ஹீரோக்குரிய மாஸ் வந்து இந்த படத்துல இருக்கு. சோ இந்த படம்
இதுல வந்து என்னன்னா டைரக்டர் இந்த படத்துல வந்து வசனங்கள் வந்து என்னன்னா செம்ம புத்திசாலித்தனமா இருக்கு. ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நம்மள வந்து ஒரு ஆடியன்ஸ ஒரு பார்வையாளரை வந்து பார்க்க வைக்கக்கூடிய லெவல்ல இருக்கு. வசனங்கள் எல்லாமே வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கு. ஒரு புத்திசாலித்தனமான திரைக்கதை இருக்கு. இந்த படத்துடைய பெரிய பிளஸே வந்து இந்த திரைக்கதை தான் இந்த படத்தை வந்து உயிரோட்டமா கொண்டு போகுது. நடிகர்கள் வந்து நடிச்சாலும் அந்த திரைக்கதை வந்து உயிரோட்டமா கொண்டு இருக்கு. படத்துடைய மியூசிக், சோ படத்துடைய மியூசிக் நம்மள எந்த இடத்துல வந்து ஒரு நல்ல நீட்டா ஒரு ஃபார்மெட்ல இருக்கு. சோ இதுதான் இந்த படத்தோட பிளஸ். இதை விட முக்கியமா வந்து இந்த படத்தோட எடிட்டிங். எப்பயுமே நம்ம ஒரு படம் பாக்குறோம்னா வந்து முன்ன பின்ன நீங்க கதை சொல்றீங்க, ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு அனலைசிஸ் பண்றீங்கன்றப்ப வந்து அதை வந்து எடிட்டிங்கால எந்த இடத்துலயும் ஒரு படத்தை வந்து குப்பையாக்கவும் முடியும், ஒரு படத்தை மைனஸ் ஆக்க முடியும். சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா படத்துடைய ஒரு 20வது நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைனல் வர வந்து ஒரு சீட் நுனியில உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து இந்த படத்துல வந்து எடிட்டிங் பெரிய பிளஸ், மியூசிக்கும் பிளஸ். இந்த படத்துல வந்து ஒரு சாங் வரும், அதாவது என்னன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வரலட்சுமி உட்காந்துருப்பாங்க, ஆப்போசிட்ல இவர் இருப்பாரு, ஒரு வித்தியாசமான ஒரு பேக்ரவுண்ட் சாங். ஸோ அதெல்லாம் வந்து இந்த படத்துல வந்து ஒரு பெரிய பிளஸ். இந்த படத்தோட மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மா சீன் டயலாக்கும் படத்துல வந்து என்னன்னா ஒரு செட்டுன்ற விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. எப்பயுமே வந்து ஒரு இந்த இடத்துல வந்து என்ன ஒரு அன்னீசியா மட்டும்தான் இருக்கு தவிர இந்த படம் வந்து நம்பி பார்க்கலாம். ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் ஆகக்கூடிய படம், ஒரு வேற லெவல் படம். நம்மளுக்கு படம் பிடிச்சிருந்தா இந்த படம் பிடிக்கும். இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் மசாலா தான், ஒரு பிளாக் பஸ்டர் படம் தான், அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை.